ஹாய். இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. காலையில நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். சாட்டர்டே தானே கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் லீவு லேட்டா எழுந்திரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு 7:00 போல ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஷட்டவுன் அப்படின்னாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! ஷட்டவுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு கரண்ட் எப்போ கட் ஆகுதோ அப்போ தண்ணியும் வராது. ஒரு வேளையுமே நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து தண்ணி இருந்தா தான் சமைக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும்ல. அதனால எழுந்திருச்சு கடகடன்னு இட்லியும் ஒரு பக்கம் புதினா சட்னியும் வச்சுட்டு, அப்புறம் லெமன் ரைஸ், அப்புறம் அவரைக்காய் பொரியல் இத மட்டும் பண்ணி வச்சுட்டேன். சமையல் வேலைய முடிச்சிட்டோம்னா, அப்புறம் மத்த வேலைகள மெதுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அது வந்து 8:00லேயே முடிச்சுட்டேன். அப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பசங்கள குளிக்க வச்சுட்டு, நாங்களும் குளிச்சுட்டு வந்துட்டோம். 9:00 கரெக்ட்டா ஷார்ப்பா கரண்ட் கட்டு. 9:05க்கெல்லாம் தண்ணியும் வரல. அப்பாடி! எப்படியோ தண்ணி தண்ணியில யூஸ் பண்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. 2 பக்கெட் தண்ணியும் புடிச்சு வச்சாச்சு. அதனால பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கரண்ட் வரதுக்கே 3:30க்கு மேல ஆகும் அப்டின்னாங்க. அப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, 4:00 கிட்ட தான் வந்தது. பக்கத்தில கல்யாணம்னு சொல்லியிருந்தேனா, அவங்களுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன். சரி போயிட்டு அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்திலே தான் ஒரு 10 மினிட்ஸ் தான். சரி அப்படியே போயிட்டு அக்கா வீட்ல இருந்துட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு தான் கிளம்பலான்னு இருந்தோம். கரெக்ட்டா பைக்ல போகலாம், சேலையெல்லாம் கட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நல்ல மழை ஈவினிங் டைம் ஆனாலே இப்பலாம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுருது. சரியான மழை போக முடியாது பைக்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அப்புறம் அங்கேயே வேன் எடுத்தாங்க. சரி வேன்லேயே போயிரலாம் அப்படின்னு வேன்லேயே போயிட்டோம். போயிட்டு அங்கே ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியாச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது மாரி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். ஃபுல்லா இங்கே பாட்டு நல்லா சூப்பரா பாட்டெல்லாம் பாடுனாங்க. பசங்களுக்கு புடிச்ச பாட்டா பாடுனாங்க. பசங்கள கூப்பிட்டு டான்ஸ்லாம் ஆட சொன்னாங்க. அந்த ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா வெஜ் சாப்பாடு தான் நல்லா சூப்பரா நெறைய ஐட்டம் இருந்தது. நல்லா சாப்பிட்டு பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு, பசங்களுக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு நெறைய ஐட்டம்ஸ் வெளியிலயும் வச்சிருந்தாங்க. ஆ என்ன சூப்பு, அதுக்கப்புறம் பானிபூரி, ஐஸ்கிரீமு, பா அப்புறம் என்ன சொல்றது, அந்த பஞ்சு மிட்டாய் அந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி ஃப்ரூட் சாலட்லாம் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு, காலையில எழுந்து அங்கேயும் காலையில இட்லி, சட்னி அதெல்லாம் செஞ்சிருந்தோம். மதியம் வந்து சிக்கன், மட்டன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு, பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பக்கத்துலேயே போத்தீஸ் இருக்கு. பசங்களுக்கு இன்னும் காது குத்து ஃபங்ஷனே நாங்க இன்னும் வைக்கல. இப்ப தான் செப்டம்பர்ல தான் வைக்க போறோம். ஸோ அதுக்காக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு, அக்காவ கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 போல செம்ம மழையில வீட்டுக்கு திரும்பி வந்தோம். மாமாவே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.